மதனே, ஏ மதனே. என்னம்மா கூப்பிட்டீங்களா? ஆமாப்பா, செத்த இங்க வந்து உட்கார்றியா? என்ன மதனே, வேலைக்கு கிளம்பலையா நீ? கிளம்பணுமா? என்னம்மா கூப்பிட்டீங்க, சொல்லுங்க, என்ன விஷயம்? ஒன்றும் இல்லைப்பா, சும்மா தான் கூப்பிட்டேன். ஏங்க ஏங்க கொஞ்சம் இங்கே வாரீங்களா? என்ன நெட்டவழி, சொல்லு. இன்னைக்கு சமைக்கலைங்க, மதியானத்துக்கு லஞ்சு உங்கள் ஆஃபீஸில் சாப்பிட்டுக்கிறீங்களா? ஏட்டி, ஏன் டீ சமைக்காம இருக்க? இல்லைத்த, இன்னைக்கு கொஞ்சம் லேட் ஆகிட்டு எந்திரிக்கிறதுக்கு, அதான் சமைக்கலை, பார்த்துக்கிடுங்க. சிம்பிளானாலும் ஏதாவது சமைச்சு கொடுக்குறியா? நம்ம 4 மணி நேரம் கொடுத்தாலே சிம்பிளாக தான் செய்வோம். இதில் சீக்கிரமான அவசரத்துக்கு சிம்பிளாக என்ன செய்கிறது நம்ம? என்னம்மா யோசனையா இருக்க? ஏட்டி, சட்டு புட்டுன்னு போய் எதையாவது சமைச்சு கொண்டு வந்து குடுட்டி அவனுக்கு. சரி, நான் தான் லேட்டாக எந்திரிச்சிட்டோம்ல, நீங்கள் உங்கள் மகனுக்கு செஞ்சு கொடுக்கக்கூடாதா? நான் தான் செஞ்சு கொடுக்கணும்னா அப்புறம் ஒன்றை இதுக்கு இவனுக்கு கல்யாணம் பண்ணி வச்சிருக்கு. நான் என்ன பொங்கி ஆக்கி போடுறதுக்காக வந்திருக்கேன்? இவங்க சண்டையை ஆரம்பிச்சிட்டாங்கப்பா, இன்னும் நம்ம ஒன்றும் செய்ய முடியாது. சரி, நம்ம பாட்டுக்கு அப்படி நகர வேண்டியதான். மாமியார் மருமகள் என்ன கத்திக்கிட்டே கிடக்கட்டும். நம்ம நல்லா சொன்னால் நம்ம தலை தான் உருளுவாங்க இங்கே. வேலைக்கு போறவனுக்கு ஒரு சோத்தா புங்குணும், ஏதாவது கறிய வச்சோன்னு இல்லை. எனக்கு நான் கிடக்கா பாரு. ஏத்த, நீங்கள் தான் சமைச்சு கொடுக்க வேண்டியதானே? உன் கூட கல்யாணம் முடிச்சவள்கெல்லாம் எவ்வளோ அழகா குடும்பத்தை கொண்டு போறாளுக. உனக்கு ஒரு இதுவும் தெரிய மாட்டேங்குது. இன்னும் நாடோடி மாதிரி சுத்திக்கிட்டு வச்சுக்கிட்டு வாய் பார்த்துக்கிட்டு இதுக்கு தான் லாயக்கு நீ. நான் தான் சமைக்கிறதுக்கு லாயக்கில்லைன்னு தெரியுதில்ல, அப்புறம் எதுக்கு நானே செய்யணும்னு எதிர்பார்க்குறீங்க? போய் செய்ய வேண்டியதானே? போறேன் டீ, போய் நான் தான் செய்யணும். அப்புறம் ஒன்றை நம்பிக்கிட்டு இருந்தா அவன் பாவம் பட்னியாக தான் கிடப்பான். எப்பாடா, ஒரு வழியாக எப்படியோ சமையல் பண்ணுறதுலேருந்து தப்பிச்சாச்சு. சமையல்லேருந்து தப்பிச்சிட்டோம். இன்னும் பாத்திரம் கழுவு, வீடை கூட்டு, அது இதுன்னு சொல்லிகிட்டே இருக்குமே இந்த கிளவி பாட்டுக்கு. நம்மளும் சட்டுப்பட்டுன்னு கிளம்பி வேலைக்கு போக வேண்டியதான். அதான் நம்ம வாய் பேசுவோம்ல, அந்த வேலையை தான் சொல்கிறேன்.